Praise Lord. Greetings to you in the Lord and Savior Jesus Christ. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷம், சமாதானம், சுகம், செல்வம் யாவையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் குடும்பமாக வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் UAE கிரைஸ்ட் தமிழ் சர்ச் வழங்கும் இயேசு வந்த வீடு என்ற தலைப்பில் சுரேஷ் பிரதர் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மாறுதலை கர்த்தர் தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வாலிப சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, தேவன் நல்ல எதிர்காலத்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான டிவி நேயர்களே, நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக கழிந்த வாரத்திலே இருந்த முடிவிலிருந்து நான் தொடங்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை அண்ணாந்து பார்த்து ஒரு மரத்திலே உட்கார்ந்திருக்கிறான். சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே சகேயு சீக்கிரமாய் இறங்கி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோടെ அவரை அழைத்து கொண்டு போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிலே வரும்போது முதலாவது அவர் சந்தோஷத்தை நம்முடைய வீட்டிலே கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே வந்தால் என்னென்ன சம்பவிக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆண்டவர் வீட்டிலே வந்தபோது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அது பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ உலகத்தின் சிற்றின்பங்களாலோ தர முடியாத ஒரு சந்தோஷத்தை அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷம் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தபோது, மானிடனாக அவர் அவதரித்த போது, தூதர்கள் முதலாவது அங்க வயல்வெளிகளிலே நின்ற மேய்ப்பர்களை பார்த்து சொன்ன செய்தி என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தார். முதலாவது மேய்ப்பர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மரியாள் யோசேப்பு பிள்ளையோடு தங்கியிருந்த அந்த இடத்துக்கு சென்று பார்த்து அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதுபோல செல்வந்தர்களாகிய சாஸ்திரிகள் தூர தேசத்திலிருந்து அவர்கள் ஆண்டவரை பார்க்க வந்தார்கள். அவர்களும் அந்த ஆண்டவரை பார்த்தபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சந்தோஷம் மாத்திரமல்ல, ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே வரும்போது அல்லது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய வீட்டிலே கொண்டு வருவது என்னவென்றால் ஒரு சந்தோஷம். அதே நேரத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. ராஜா, ஒரு ஏரோது என்கிற ஒரு ராஜா. வேதம் சொல்லுகிறது, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஏரோது ராஜாவும் நகரத்தார் அனைவரும் கலக்கமடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்களுக்கு இருந்த பணம், அவர்களுக்கு இருந்த பதவி, அவர்களுக்கு இருந்த சீட், சேர் போய்விடுமோ என்ற பயம், அதனாலே அவர்கள் கலக்கமடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவரை மிகுந்த ஒரு கலக்கம்தான் அல்லது துக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாயானால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் எந்தெந்த வீட்டுக்கு சென்றாரோ எல்லா இடத்திலும் சந்தோஷம்தான். அவர் கல்யாண வீட்டிலே சென்றார், அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவர் அங்கே சென்றபோது அங்கே அந்த தண்ணீரையே திராட்சரசமாக மாற்றி அந்த குறைவை மாற்றி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார். இன்னும் அவர் வியாதிஸ்தர்களாக யார் யார் அவரிடத்திலே சென்றார்களோ எல்லா பேருக்கும் அவர் சுகத்தை கொடுத்து
அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். மாத்திரமல்ல, ஆண்டவர் மரண வீட்டுக்கு சென்றார். எபியூருடைய மகள் சிறு பெண்ணவர் மரித்து போனாள். ஆண்டவர் அங்கே சென்றபோது மரித்த அந்த பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்பினார். அந்த வீட்டாருக்கு பெரிய சந்தோஷம், ஊரிலேயே மிகப்பெரிய சந்தோஷம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் வருவார் என்றால் அவர் சும்மா வரமாட்டார். வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவரோடு கூட அவர் சந்தோஷத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன சம்பவிக்கும் என்றால் இரட்சிப்பு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே வருவார் என்றால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக அவர் வீட்டிலே வருகிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் தன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், வீட்டிலே வாசமாயிருப்பேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:20 நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு அங்கத்தினர் குடும்பத்திலே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார் என்றால் ஆண்டவர் அவன் வீட்டிலே பிரவேசிக்கிறார். அவன் வீட்டிலே சம்பவிப்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். எல்லா பேருக்கும் அந்த சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் கிடைக்கத்தக்கதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் சம்பவிக்கும். அருமையான சகோதரர்களை நீங்கள் சிந்திக்கலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என் கணவனோ குடிகாரராக இருக்கிறார், மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை என்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். வீட்டார் அனைவரும் ஒவ்வொருவராக, மனைவி, கணவன், பிள்ளைகள், மாமன், மச்சான், மாமியார், மருமகள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ரட்சிப்பு ஏற்படும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே வீட்டிலே பிரவேசிப்பார் என்றால் ஏற்படுகிற காரியம் ரட்சிப்பு, அதாவது மனம் திரும்புதல். பரலோக ராஜ்யத்திலே உங்கள் வீட்டார் அனைவருடைய பெயர்களும் எழுதப்படும். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நானும் என் வீட்டார் போன்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சேவிப்போம் என்று அவர் குடும்பத்தார் முழுவதுமாக ஒரு தீர்மானத்தோட அந்த இடத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பெரிய மாற்றம். இது இயேசு கிறிஸ்து ஒருவர் உங்கள் வீட்டிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், வீடே சந்தோஷமாக மாறும். எல்லா பேருக்கும் ஒரு மாற்றம் சம்பவிக்கும். எல்லா பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் மாத்திரமல்ல பரலோகத்துக்கு செல்வது, உங்கள் வீட்டில் உள்ள சகல பேருக்கும் ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவராக அவர்களை ஆண்டவர் மாற்றுவார். உங்களை வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? மூன்றாவதாக என்ன சம்பவிக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். ஆண்டவர் தம்முடைய வீடை ஜெப வீடு என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற வீடு ஒரு ஜெப வீடு. ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறார் என்றால் நம்ம வீட்டிலே ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஜெபம். தானியேல் காலை, மத்தியானம், சாயங்காலம் 3 வேளையும் அவர் வீட்டிலே ஜெபம் பண்ணினார். அவர் அரசர் மாளிகையிலே ஒரு மிக உயர்ந்த பதவியிலே இருந்தார். பிரதான மந்திரியாக அவர் வேலை பார்த்தார். காலையிலே வீட்டிலே அவர் ஜெபித்து விட்டு அரசவைக்கு செல்லுவார். மத்தியானத்தில் வேகமாக வந்து எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க மீண்டுமாக ஜெபம் பண்ணுவார். மீண்டும் சென்று அலுவலர்களுக்கு சென்று விட்டு சாயங்கால வேளையில் வருவார், மீண்டுமாக ஜெபிப்பார். ஒரு ஜெப வீடு தானியேலை தேவன் உயர்த்தினார். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருப்பார் என்றால் அது ஜெப வீடாக இருக்கும். ஏனென்றால் அது அவருடைய வீடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்றால் அவர்தான் உங்கள் தகப்பன். அவர் உங்கள் தகப்பன் மாத்திரமல்ல, அவர் உங்கள் ஆண்டவராயும் இருக்கிறார். சில வீடுகள் எழுதி போட்டிருப்பார்கள், கிரைஸ்ட் இஸ் த லார்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ், அல்லது கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ்.
இயேசு கிறிஸ்துவின் வீட்டிலே இருப்பார் என்றால் உன் வீடு ஜெப வீடாக இருக்கும். ஜெப கூட்டங்கள் நடத்தப்படும். அநேக ஊழியக்காரர்களை அழைத்து உங்கள் வீட்டிலே நீங்கள் கூட்டங்களை நடத்துங்கள். ஆராதனை அல்லது ஊழியக்காரர்களை கொண்டு ஜெபங்களை நடத்துங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே இருப்பதற்கு அது ஒரு அடையாளம். ஜெபமே கிடையாது அல்லது நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இல்லையே. ஜெபம் வீடு எல்லா ஜனங்களும் ஜெப வீடாக இருக்கிறது. நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே என் பிதாவின் வீட்டை நீங்கள் வியாபார விடாக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டிலே காணப்படுமானால் அதுதான் கள்ளர் குகை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஜெபம் இல்லாமல் அல்லது ஆண்டவருக்கு பிரியமான வேத வாசிப்பு, இன்னும் ஆராதனை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வீட்டில் நடைபெறாதபடிக்கு பலவிதமான உலக காரியங்களை குறித்து பேசுவது அல்லது டிவி போன்ற காரியங்களை அதிகமான நேரத்தை வீணாக செலவழிப்பது, மேலும் வியாபார காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வீட்டிலே அதிகமாக செலவழித்து ஜெபமே இல்லை என்றால் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து இல்லை. அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று. கள்ளர் குகை என்றால் என்ன? கள்ளர் குகையை குறித்து, கள்ளர்கள் ஒளிந்திருக்கக்கூடிய இடத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். அங்கே இருட்டாக இருக்கும். மாத்திரமல்ல, அங்கே பலவிதமான கொலை, கொள்ளை, இப்படிப்பட்டவைகள் தான் அங்கே செய்த காரியங்கள் தான் அங்கே காணப்படும். துன்மார்க்கமான காரியங்கள் தான் காணப்படும். பிசாசானவன் இருக்கக்கூடிய இடம். கள்ளர் என்று சொன்னால் பிசாசானவன். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே இல்லை என்றால் அங்கே அந்த வெறுமையாக வீடு இருக்காது. அந்த வீட்டிலே பிசாசு குடியிருப்பான். ஒரு வீட்டில் இருந்து பிசாசு துரத்தப்படும் போது அது அலைந்து திரிந்து திரும்ப வந்து பார்க்கும்போது அது வெறுமையாக, ஆண்டவர் அந்த வீட்டில் இல்லாமல் வெறுமையாக, அது நல்ல கிளீனாக இருக்கிறது என்றால் அந்த ஒரு கள்ளன் பிசாசு அல்ல, 7 பொல்லாத பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்து அந்த வீட்டிலே குடியிருக்கும். அந்த வீட்டாருடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். வியாதிகள், பிரச்சனைகள், இன்னும் பலவிதமான போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள் அல்லது கோர்ட் கேஸுகள், வீட்டிலே சமாதானமே இல்லை என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? கள்ளர் குகையாக்கினீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே இருந்தால் அது கள்ளர் குகையாக இருக்காது, ஜெப வீடாக இருக்கும். காலை மாலை 2 வேளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும். மாத்திரமல்ல, ஜெப கூட்டங்கள், பக்கத்தில் உள்ள ஒரு போதகரையோ அல்லது சகோதரர்களையோ அழைத்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வீடு ஆண்டவர் இருக்கிற ஸ்தலமாக என்றென்றும் இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய வீடு அது ஜெப வீடு என்று நாம் பார்க்கிறோம். 4ஆவதாக நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஆண்டவருடைய பெட்டி, அதாவது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறது. இங்கே ஓபேத் ஏதோம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வாசமாயிருக்கிற ஸ்தலம் அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி, அதாவது ஆண்டவர் வாசமாயிருந்த போது அங்கே என்ன நடந்ததென்றால் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே இருப்பார் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற குறைவுகள் மாறி போகும், வியாதிகள் நீங்கி போகும், சுகம் ஏற்படும்.
உங்களுக்கு வேண்டிய செல்வங்களை ஆண்டவர் தருவார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையை திறப்பார். கர்த்தர் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை தேவன் ஆசீர்வதிப்பார். என்னென்ன உங்கள் குடும்பத்திலே நடந்தேற வேண்டுமோ சகலம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே இருக்கிறார். இந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெருக்கமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வீட்டில் இருப்பார் என்றால் அது தேசத்து ராஜா வரை உன்னுடைய வீட்டின் சிறப்பு அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய வீட்டிலே நடைபெறுகிற ஆசீர்வாதங்கள், மாற்றங்கள் வெளியிலே எல்லா பேருக்கும் சிறப்பாக பேசப்படும். இந்த செய்தி ஓபேத் ஏதோமுடைய ஆண்டவருடைய பிரசன்னம் அல்லது உடன்படிக்கை பெட்டியிலே இருந்த நிமித்தம் ஏற்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து ஊரெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், இவனுக்கு நன்மை செய்கிறார், இவனுடைய வீட்டிலே பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, இவனுடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து பெரிய நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ஊரெல்லாம் பரவுகிறது. அந்த தேசம் முழுவதுமே பரவிவிட்டது. ஒரு ராஜாவின் செவி வரை எட்டினது. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை வீட்டில் இருந்தால் நடைபெறுகிற சம்பவம் இதை விட மேலே வேற என்ன வேணும்? உங்கள் வீட்டிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த தேசத்து ராஜாவின் செவி கேட்டுகிறது. இந்த காலத்திலே இருக்கிற பெரிய பெரிய உன்னதமான அதிபதிகள் அல்லது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் வரை உன்னை அறிவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன் நிமித்தம் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வீட்டிலே இருக்கிறார். அது நிமித்தம் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த செய்தி ராஜாவின் செவி வரை எட்டுகிறது. உடனே ராஜா என்ன செய்கிறான் தெரியுமா? அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனை சகோதரி, இயேசு கிறிஸ்து உடைய வீட்டிலே இருப்பார் என்றால் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து மற்றவர்கள் எல்லாரும் அவர்களுடைய வீட்டிலும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மற்றவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஒரு தேசத்து ராஜாவுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டு விட்டது. தேசத்து ராஜா பார்க்கிறான், இப்படி ஒரு வீட்டிலே தேவ பிரசன்னம் அல்லது உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதே, அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறதே, அவர்கள் உயர்த்தப்படுகிறார்களே, நானும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நானும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் உடனடியாக அந்த உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பிரசன்னத்தை தன்னுடைய வீட்டுக்கு அவன் கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஒருவேளை ஒரு சிறிய வீட்டில் ஏழையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வீட்டிலே வருவானானால் ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவும் அவனுடைய பார்வை உன்மேலே விழும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னிடத்தில் இருக்கிறவர் சர்வலோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம், அவர் உன்னை உயர்த்துகிறது நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அநேகர் தங்கள் வீட்டிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். மாத்திரமல்ல, தேசத்துள்ள ராஜாவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. எளிய நிலைமையில் இருக்கிறாயா? கலங்காதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை ராஜாக்கள் மத்தியிலே உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். ராஜாக்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புவார். You will find favor from the kings of nations. Hallelujah. இங்கே ஓபேத் ஏதோம் என்ற வீட்டிலே ஒரு ஏழை குடிமகன், அவனுடைய வீட்டிலே தாவீது ராஜா வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய வீட்டிலே இருப்பானால் உனக்கு தருவார்.
உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 118:15. நீதிமானுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆண்டவர் உடைய வீட்டிலே தங்கியிருப்பார் என்றால் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கும் சத்தம், ஆராதனை சத்தம் அல்லது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் துதியின் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருப்பார்கள், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். தேவையற்ற அல்லது உலக பிரகாரமான பாட்டுகளும் அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தங்கள் கேட்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உன் வீட்டில் இருக்கிறார். ஆண்டவர் வீட்டில் இருப்பார் என்றால் கம்பீர சத்தம், சந்தோஷம். ஏனென்றால் சந்தோஷம் இருக்கிறது. சந்தோஷத்தோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை துதித்து பாடுவார்கள். எப்பொழுதும் உங்கள் வாயிலிருந்தும் ஒரு கர்த்தரை துதிக்கும் சத்தம் வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சாதாரண சத்தம் அல்ல, அவரை ஆராதிக்கிற சத்தம் எழும்பும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, குடும்ப ஜெபம் உங்களுடைய வீட்டிலே கண்டிப்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் நடைபெறும். குடும்பமாக கூடி வேதத்தை வாசித்து பாட்டு பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு முறைமை, ஒரு ஒழுங்கு கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிலே இருக்கிறார். அவர் இருக்கிறது நிமித்தம் நீங்கள் அவரை ஆராதிக்க தொடங்குவீர்கள். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் பாருங்கள், ஒரு தானியேல் அவர் ஒரு அந்நிய தேசத்திலே இருந்தார். அவர் குடும்பமாக கூட இல்லை, அவர் தனியாக இருந்தார். நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? நான் குடும்பமாக இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் ரூமிலே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்து உன் அறையிலே அவர் பிரவேசித்தார் என்றால் நீ உடனடியாக காலையும் மாலையும் ஒரு குடும்ப ஜெபத்தை பண்ணுவாய். நீ தனியாக இல்லை, உன்னோடு கூட ஒரு கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு துணையாக இருப்பார். நீ அவரை துதித்து பாடி காலை மாலையும் குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்பாய். குடும்ப ஜெபம் காணப்படும். அருமையான சகோதர சகோதரிகளே, முக்கியமான காரியம் இது. ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்ப ஜெபம் ஏறெடுக்காதபடி இருந்தால், முற்காலத்திலே பெரியவர்கள் சொல்லுவார்கள், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி. கூரை இல்லாவிட்டால் அங்கே மழை பெய்தால் அங்கே பெய்யும், வெளியிலே இருக்கிறவர்கள் கல்லை தூக்கி போட்டால் உள்ளே வந்து விழும், அல்லது பலவிதமான பட்சிகள் தேவையற்ற பிராணிகள் எல்லாம் உள்ளே வந்து விழும். பிசாசும் அப்படித்தான். நம்முடைய வீட்டிலே ஒரு குடும்ப ஜெபம் இல்லாவிட்டால் பிசாசு பலவிதமான அவனுடைய கிரியைகளை கொண்டு போடுகிறான். வியாதியை போடுகிறான், பிரச்சனைகளை போடுகிறான், கடன் பாரங்களை போடுகிறான். இன்னும் அவனுடைய எல்லா விதமான பிசாசுடைய கிரியைகள் குடும்பத்தில் ஏற்படுகிறது. அதை தவிர்க்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிலே வாசமாயிருக்க வேண்டும். அதற்கு அடையாளம் குடும்ப ஜெபம். ஒரு கை மதில், வீட்டை சுற்றிலும் மதில் கட்டுவார்கள், வேலி வைப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது ஒருமுறை பிசாசானவன் அவரிடத்திலே சொன்னான், யோபின் வீட்டை சுற்றி நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். அருமையான சகோதரனே, வீட்டிலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் எப்படிப்பட்டதென்றால் ஒரு மதில் சுற்றிலும் கட்டப்பட்டு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. பிசாசுக்கு உள்ளே வர முடியாது, பிசாசு பிரச்சனைகளை போட முடியாது, பிசாசு பலவிதமான தீமைகளை நம்முடைய வாழ்க்கையிலே போட முடியாது. காரணம் என்ன? ஒரு வேலியை கர்த்தர் அமைத்திருக்கிறார். அது உங்கள் குடும்ப ஜெபத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள், நெருக்கங்கள், அந்த பலவிதமான தீமைகள் பிசாசினால் உண்டாயிருக்கிறதா? இந்த நாளிலே ஆண்டவரை உங்களை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். பிசாசு இருக்க முடியாது, அவன் வெளியேறி விடுவான். மாறாக ஆண்டவருடைய பிரசன்னம் ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே தேவன் இருந்தது போல உங்கள் வீட்டிலே இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான்.
அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 3ஆம் வசனம் கூட, பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்தட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே கொர்நேலி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் அவன் வீட்டாரோடு சேர்ந்து அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இங்கே ஆண்டவர் சொல்லும் போது 4ஆம் வசனத்திலே, உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் வீட்டிலே இருப்பார் என்றால் அவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், உங்கள் தான தர்மங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைவு கூறுகிறவர். இங்கே அவரை நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கொர்நேலியு ஆண்டவரை அறியாதிருந்த ஒரு மனுஷன். அவரே அவனுடைய ஜெபங்களையே ஆண்டவர் கேட்டார் என்றால், அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே இதோ வந்திருக்கிறார். அவர் உன் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்திலே பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கும். இந்த நாளிலே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுங்கள், குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்கள் அருமை தகப்பன் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட சகல ஜனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், பிள்ளைகள் எல்லா பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறேன். நிம்மதி இல்லாமல் குழப்பத்தோடு பலவிதமான பிரச்சனைகளோடு வியாதியோடு கடன் பாரத்தோடு வேலையில்லா திண்டாட்டத்தோடு ஆண்டவரே குடும்பங்களிலே வீடுகளிலே நெருக்கப்படுகிறவர்களே என் தேவன் இந்த வேளையிலே தொட வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய வீட்டிலே பிரவேசிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். மிகுந்த ஒரு சந்தோஷம், அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, தேவனுடைய குடும்பத்திலே மாற்றங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேணுமாய் தம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே. எங்கள் அருமை இரட்சகராம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட். செய்தியை கேட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கிறதா? எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் இமெயில் ஐடி vsgoodnews@gmail.com. எங்கள் தொலைபேசி எண் 00971551216502. மேலும் எங்கள் செய்திகள் யூடியூபில் VC சுரேஷ் 0001 என்ற ஐடியிலும், ஃபேஸ்புக்கில் fenila.suresh என்ற ஐடியிலும் நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.